பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம்பிக்கை மன்றாட்டு. இன்றையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். இன்னகம் வாழும் தந்தையிடம் அவையவை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரம் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ நம்பிக்கை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநறிவுரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இவை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழா கொண்டாடும் அன்னைக்கான நவநாளில் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று அன்னைக்கு மகிமையின் தேவரகசியங்களை நாம் தியானித்து ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு ஜெபமாலையை நம்முடைய வணக்க மாலையாக புகழ் மாலையாக சுடுவோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பும் விண்ணேற்பும் பரிசுத்த ஆவியின் வருகையும் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் விண்ணகத்திலே அன்னை மரியாள் விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதையும் நாம் தியானிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்ததையும் நாம் இவ்வுலகவாசிகள் அல்ல விண்ணகவாசிகள் என்ற அந்த ஞானத்தை தூய ஆவியானவர் நமக்குள் தோண்ட அன்னையைப் போல நாமும் ஒரு நாள் விண்ணிற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற மறையுண்மையிலே நாமும் கடவுளுடைய அருளால் கடவுளின் பிரசன்னத்தில் கடவுளை நேருக்கு நேராக அன்னை மரியாவோடும் புனிதர்களோடும் வானதூதர்களோடும் நமக்கு முன்னால் மரித்து ஆண்டவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினரோடு எல்லா நேரத்திலும் தூயவர் தூயவர் என புகழ்ந்து பாடி மகிழ்ந்திருக்கின்ற மகிமையான வாழ்வை நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டுவாம். இந்த மகிமையின் தேவரகசியங்களை சொல்லுகிற போது ஆண்டவர் உயிர்த்தது சாவின் மீதும் எல்லாவித தீமைகள் மீதும் அவர் கொண்ட வெற்றியை குறிக்கிறது. அதுபோல மனிதர்களுக்கு சாவையும் பல்வேறு விதமான வாழ்விற்கு எதிரான தன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிற இந்த கொரோனா நோயானது அழியவும் கொரோனா முற்றிலும் பூமியை விட்டு நீங்கவும்
பூமியின் முகத்தை அன்னை ஆரோக்கிய தாய் வழியாக சுகப்படுத்தவும் புதுப்பிக்கவும், பூமியின் முகத்தை கழுவி சுத்தப்படுத்தவும், மக்கள் மனமாறவும், உயிர்த்த வாழ்வுக்கு ஏற்ற வாழ்வை இவ்வுலகத்திலேயே வாழ்வதற்கு அன்னையின் அருளால் இயேசுவின் பக்கம் எல்லா மக்களும் திரும்பவும், இயேசுவின் அருளை ஆரோக்கிய அன்னை வழியாக பெற்றுக்கொள்ளவும் இந்த மகிமையின் தேவரகசியங்களை பக்தியோடும் பரவசத்தோடும் கையில் ஜெபமாலை ஏந்தி முழந்தால் படியிட்டு நம் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். முதல் நாள் நவநாளை அற்புதமாக ஜெபித்த உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆரோக்கிய அன்னை இந்த 10 நாள் நவநாளிலே நீங்கள் பக்தியோடு வேண்டும் விண்ணப்பங்களை உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த 10 மணிகளை ஒப்புக்கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, பாவங்களை மன்னித்தருளும், நகரங்களை காப்பாற்றும், மகிமை தேவனை தேவ ரகசியங்கள். ஆண்டவர் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த ஆண்டவருடைய உயிர்ப்பையும் விண்ணேற்பையும் தூய ஆவியின் வருகையையும் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதையும் நமக்கும் இந்த மகிமையில் பங்கு உண்டு என்ற நம்பிக்கையில் மகிமையின் முதல் தேவ ரகசியமான ஆண்டவர் இயேசு உயிர்த்தது மனுக்குலத்திற்கு கிடைத்த முழு வெற்றி, சாவின் மீதான வெற்றி, அழிவின் மீதான வெற்றி, விண்ணகத்திற்கு ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் அளித்த வெற்றி என்பதை உணர்ந்து எல்லா வகையான சாவுகளையும் அழிவுகளையும்
மனுக்குலத்தில் இருந்து ஆண்டவர் நீக்க ஆரோக்கிய அன்னை வழியாக நம்மை மீட்டுக் கொள்ள உயிர்ப்பில் பங்கெடுக்க இந்த 10 மணிகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் பாவங்களை மன்னித்தருளும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் சந்தேகமான யாருக்கு உள்ள தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்து தருவோம். பெருமை அகிலம் விளங்கும் பார்வை போல
ஆதரவே பாருளலொருளியே அன்பின் தாயே என்னுடன் தேடம்மா அன்பின் தாயே என்னுடன் தேடம்மா ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே நன்றி பெருமையாகிலும் விளங்கு பார்வை போற்றுவே. மகிமை நிறை தேவர் ரகசியங்களில் இரண்டாவது ஆண்டவர் விண்ணேறி சென்றதை தியானிக்கிறோம். இந்த ஆண்டவருடைய விண்ணேற்றம் மனித குலத்தின் ஒவ்வொருவருக்கும் அவர் மனிதனாக பிறந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்து விண்ணேறி செல்வது போல நாமும் அவர் மகிமையோடு வரும்போது விண்ணுக்குரியவர்களாக எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. இறந்தோரில் முதற்கனியாகிய இயேசுவோடு நாமும் மண்ணுக்குரியவர்களாக மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய நித்திய வீடு நமக்கு நிம்மதி தரும் வீடு, நம்முடைய வாழ்வின் இலக்கு நித்திய வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ இந்த 10 மணிகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி
பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மகிமையிலே தேவரகசியங்களில் மூன்றாவது தேவரகசியம், தூய ஆவியானவர் அன்னை மரியா மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்து திருச்சபைக்கு பிறப்பு விழாவை உருவாக்கிய நாள். பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டால்தான் நாம் இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிட முடியும். அப்பா, தந்தாய் என்ற வானக தந்தையை கூப்பிட்டு ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் வருகைக்காக, பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய கொடையாகிய மகிழ்ச்சிக்காக இந்த 10 மணிகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைக்கு எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே
பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மகிமை நிறை தேவ ரகசியத்தின் நான்காவது தேவ ரகசியம், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிக்கிறோம். நாமும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
அதனுடைய முதல் கனியாக அன்னை விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்னையை போன்று இயேசுவால் மீட்கப்பட்ட நாம் அனைவரும் விண்ணக வாசிகளாக மாறுவோம். மண்ணகம் நமக்கு நிரந்தரமான வீடு இல்லை என்பதை காட்டுகிறது. மண்ணகத்தை நம்பி மண்ணக வாழ்வின் இன்பங்களை தேடி அழிந்து போகிற நிலையிலிருந்து விண்ணோக்கியவர்களாய் நம் வாழ்க்கை அமைய தீமைகள் அனைத்தும் நமக்கு விடிவாக மாற இந்த 10 மணிகளை ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடன் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
சீமான் முன்பாதம் சேர்த்தான். உம்மை தேடி வந்தேன் சுவை தேரவம்மா. மகிமை நிலை தேவ ரகசியங்களில் இறுதி தேவ ரகசியம், அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்திய மிக மிக மகிழ்ச்சியூட்டும் தன்மைகள் பல இருந்தன. ஆண்டவர் அன்னை மரியாள் படைப்புக்குள் புதுமையானவளாக இருந்ததனால், படைத்தவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததனால், தந்தையான கடவுளுடைய பிரியமான மகளாக இருந்ததனால், தன்னுடைய மகன் பிறப்பதற்கு தன்னையே அர்ப்பணித்ததனால், அவள் செய்த எல்லா தியாகத்திற்கும் இறைவன் செய்த நன்றியாக, அவளுடைய பணிகளுக்கெல்லாம் கடவுளுடைய ஏற்பாக அவள் தந்தை கடவுளாலும் மகனாலும் தூய ஆவியாராலும் விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். விண்ணகத்தில் நம்மை எல்லாம் விண்ணக வாசிகளாய் மாற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க நம்மை அர்ப்பணிக்கிற அன்னை இந்த விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது போல நாமும் தீமைகளில் இருந்து வெற்றி பெற்று நன்மைகளுக்கு சூடி இயேசுவின் மக்களாக வாழ இந்த 10 மணிகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான சிஸ்டர் மிக்கேலே, கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான சிஸ்டர் ராயப்பரை, சின்னப்பரை, அருளப்பரை, நாங்கள் எத்தனை தான் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மகிமை நிறை தேவ ரகசியத்தின் 53 மணிகளை அச்சிஸ்டர் ஆரோக்கிய மாதாவின் திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். 2ஆம் நாள் நவநாளை நாங்கள் சிறப்பிக்கிற இந்த வேளையில அன்னை வழியாக இந்த ஜெபமாலையிலும் பிரார்த்தனையிலும் நற்கருணை ஆசிரியர்களும் பங்கு பெறுகிற பிள்ளைகள் தங்களுடைய வேண்டுதல்களை, தங்களுடைய விண்ணப்பங்களை ஆரோக்கிய அன்னை வழியாக பெற்று ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாங்கள் உருக்கமாக மன்றாடுகிறோம். 2ஆம் நாள் நவநாள் ஜெபம். தாவீது குலத்தின் மாணிக்க சுடரே, யூத மகளிரின் ஜோதி கதிரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உமது அழகையும் மாட்சிமையும் கண்டு வியப்படைகிறோம். அழகையின் ஆட்சியை வீழ்த்திட அமலோற்போ திருக்குழந்தையாக பிறந்தீரே. இருளின் பிடியில் மருளும் மனு குலத்தோருக்கு கிறிஸ்துவின் ஒளி வீழ்ச்சிட செய்தீரே. மருள் நீங்கி அருள் வாழ்வை அனைவருக்கும் அளித்திட வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கிறீரே. ஓ பேருபகார அன்னையே, மாசில்லா கன்னிகையே, பாவச்சுமையால் வாடும் நாங்கள் உம்மிடம் புகழ் தேடி ஓடி வருகிறோம். ஆழ்ந்த நம்பிக்கையோடு உம்மை அழைக்கிறோம். உமது திருப்பெயரை பக்தியுடன் நாவிலிக்க புகழ்கின்றோம். ஓ மரியே, தயாள தாயே, விமலின் அமளியே, எங்களுக்கு ஆன்ம நலம் அருளும், தூய்மை வழி நடத்தும்,
பாவம் சூழ்ந்த இருள் அகற்றி கிறிஸ்துவின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றும் உடல் நலமும் அளித்திட வேண்டுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நம் இல்லங்களிலே இருந்து ஆரோக்கிய அன்னை நம் இல்லங்களுக்கு வந்திருக்கும் இந்த வித்தியாசமான நாளில் அனைவரும் மூவரு இறைவனின் அருளை வேண்டுவோம். எல்லாம் உள்ள பரமதந்தையை, உமது அன்பு மகளாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாகவும் தந்தருள திருவுளமானீரே. அந்த ஆரோக்கிய அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசியால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, நீர் சிலுவையில் தொங்கிய போது உமது தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை எங்கள் அனைவருக்கும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசி அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினியாகிய கன்னிமரியாவை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களின் தூய அன்பினால் நிரப்பிடும். இயேசுவின் அன்னையை நம் அன்னையாகவும் நம் உள்ளத்து அரசியாகவும் ஏற்று அவரது மன்றாட்டின் பலனை கேட்போமாக. வாழ்க அரசியே, தயமிகு அன்னையே, வாழ்க இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறி எழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவளை அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை எம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமென். அன்னைக்கு அஞ்சலி. அன்பு இறைவன் கன்னிமரியாவின் வழியாக நமக்கு செய்துள்ளவற்றை நினைத்து நன்றி கூறி அந்த தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். தூய அன்பின் அன்னையான புனித ஆரோக்கிய மாதாவே, உம்மை அனைத்து படைப்புகளுக்கு மேலாக உயர்த்திய இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். நீர் இயேசுவின் தாய் என்பதை பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம். உம்மை எமக்கு தாயாக அளித்து இறையன்பை ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். அருள் நிறைந்த மரியே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கருணை நிறைந்த கன்னிமரியே, இதுவரையில் எமக்கு நீர் செய்துள்ள அனைத்து உதவிகளுக்கும் உம் வழியாக வணக்கத்துடன் இறைவனுக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். அமலோர் பூவ கன்னியே, அருள்மலை ஒளியும் ஆரோக்கிய தாயே, வல்லமை மிக்கவர் உமக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்பது முற்றும் உண்மையே. வல்லமை மிக்க உமது மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். திரு அருளால் இறை இயேசுவோடு ஒன்றிப்பது போல நாங்களும் திருவருட்சாதனங்களின் வழியாக அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. இறைமகனை எங்கள் மீட்பராக இன்னெடுத்த எங்கள் தாயே, உலகமே கொள்ள முடியாதவரை உமது திருவயிற்றில் தாங்கினீரே. உயிர்களுக்கெல்லாம் உணவு ஊட்டுகிறவர், நீர் உணவூட்டி வளர்த்தீரே. எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையாள் என்று வாழ்த்துகின்றன. உம் அன்பு திருமகனாம் இயேசுவை இந்த உலகில் அன்பு செய்து நாங்கள் அனைவரும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தின் முடிவில்லா வாழ்வை ஏற்க பரிசளிப்பீராக. அன்னைக்கு பக்தர்களாகிய நாம் அன்னையின் பிரார்த்தனையை பாடி அன்னையை நம்முடைய வணக்கத்தினால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Swami Dayana
பிரசாதத்தின் மாதாவே, மகாபரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிகின்ற விரதே மாதாவே, கழுவற்ற கன்னி மாதாவே, கன்னி சுத்தம் கேளாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புடைய மாதாவே, ஆதியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்திகளுடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகாபுத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே, பூமிக்கு யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனியிருந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானத்திற்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானத்திற்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே, ரகசிய ரோஜா புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் ஒப்பரிகையே, தந்தமயமான ஒப்பரிகையே, சரணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடிய காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுவோருக்கு தரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஆரோக்கிய அன்னை வழியாக நம்மை முழுமையாக இறைவனுக்கு காணிக்கையாக்கும் ஜெபம். மீட்பராம் இயேசுவின் அன்பு தாயும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய மாதாவே, எங்கள் வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடையதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் மென்மேலும் அறியவும் ஆர்வமுடன் அன்பு செய்யவும் உங்கள் புகழுக்காகவே உழைக்கவும் பிறரிடம் உமது புகழை எடுத்துரைக்கவும் எங்களுக்கு இறைவன் தந்துள்ள அறிவு, அன்பு, ஆற்றல், ஐம்புலன்கள் அனைத்தையுமே அர்ப்பணம் செய்கிறோம். இந்த எங்கள் மனப்பூர்வமான காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வையும் முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி உமக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ எங்களுக்கு பெற்றுத்தாரும். பக்தர்களின் மன்றாட்டு. ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, கேளுங்கள் தரப்படும் என்று உறுதியாக கூறிய ஆண்டவரை நோக்கி நாம் அனைவரும் நமக்கு தேவையான வரங்களை கேட்போம். உங்களுடைய பதில் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது திருச்சபையையும் அனைத்து தீமைகளிலிருந்து பாதுகாத்து அதனை ஆளும் எங்கள் திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர், குருக்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தல திருச்சபையின் தலைவராகிய எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டவரின் நலனுக்காகவும் போதகரும் குருவுமான உமது உயிருள்ள சாயலாய் அவர் என்றும் விளங்க வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு தாயாம் கன்னிமரியாவின் மன்றாட்டின் பலனை முழுமனதுடன் ஏற்று ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் குடும்பங்கள் அனைத்தும் திருப்பயணிகளின் கருத்துக்கள் அனைவரும் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர்ந்தோங்கவும் சமுதாயத்தில் செழித்தோங்கவும் கொரோனாவிலிருந்து முழுமையாக விடுதலை பெறவும் வேண்டும் என்று பாவ நோயால் பீடிக்கப்பட்டோர், மன துன்பங்களால் வருந்துவோர், உடல் நலிவுற்றோர் ஆகிய அனைவரும் அருள் வாழ்வையும் மன நிறைவையும் ஆரோக்கிய வாழ்வையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று ஏழை எளியோர், விதவைகள், அனாதைகள், வருந்தியற்றோர், அகதிகள் முதலியோர் அனைவருக்கும் நீர் ஆறுதலாயிருந்து நல்வாழ்வு அளித்திட வேண்டும் என்று புனித இந்த நவநாளில் நற்கருணை ஆசிரியர் அன்னைக்கு நவநாள் எடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களும் அனைத்து சமாதானத்தின்
பலனையும் பெற்று சமாதானத்தில் திளைக்கவும், எங்கள் சொல்லாலும் செயலாலும் இறை ஊழியம் புரியவும், எல்லா தீமைகளும் எங்களை விட்டு அகலவும் வேண்டும் என்று ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு நிறைந்த விண்ணக தந்தையே, புனித கன்னிமரியாவை அனைத்து அருட்கொடைகளாலும் அணி செய்து முதல் திருமகனை உலகில் பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக தெரிந்து கொண்டீரே. அந்த இறைத்தாய் எங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து பாவத்திலிருந்தும் துன்ப வறுமை பிணி போன்றவற்றின் கொடுமையிலிருந்தும் விலக்கு பெற்று கொரோனாவின் தொற்று அன்னையின் பிறந்த நாளோடு அடியோடு ஒழிந்திடவும், மேலும் அந்த தாயின் மன்றாட்டினால் உடல் நலமும் உள்ள தூய்மையும் பெற்று விண்ணகம் அடைய அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மிகவும் வல்லமை பொருந்திய ஆரோக்கிய அன்னையின் மன்றாட்டால் அனைத்துலக தீமைகளிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிறந்த நாள் விழாவின் 2ஆம் நாளாகிய இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்ட இந்த பாடல், இந்த பாடலின் வரி, இவை அனைத்தும் இன்றைய நற்செய்தி இறைவார்த்தையின் மைய கருத்தாகவும் நாம் போற்றி புகழ்ந்து சிறப்பு வணக்கம் செலுத்தி இறையாசிரை வேண்டி நிற்கும் நம் தேவ அன்னை வேளாங்கண்ணி தாயின் வாழ்க்கையின் வடிவமாகவும் இருப்பதை பார்க்கிறோம்.
இவர் சிலுவையை முன்னால் வைத்து, இவர் கடவுளை முன்னால் வைத்து உலகத்திற்கு பின்னால் வைத்தவர். சிலுவையின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று தன் வாழ்க்கையில் கடவுளை முன்னால் வைத்து, உலகத்தை பின்னால் வைத்து, இந்த உலக செல்வங்களை, உலகத்தினுடைய எல்லா மகிமைகளையும் ஆண்டவருடைய அவர் தருகின்ற நித்திய வாழ்விற்கும் அவர் தருகின்ற அருளுக்கு முன்னால் அர்த்தமற்றவைகள் என்று கண்டுபிடித்த ஞானியாக நம் ஆரோக்கிய அன்னை இருக்கிறார்கள். அந்த அன்னை இந்த ஞானத்தை பெற்றிருந்ததனால்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடிந்தது. ஆண்டவருடைய திருவுளத்தை நாடி சென்று, ஆண்டவருடைய திட்டத்தை தேடி சென்று கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த, கடவுளை மகிமைப்படுத்துவதே வாழ்வின் நோக்கமாக இருக்க முடிந்தது. ஒவ்வொரு இயேசுவின் சீடனும் இப்படியே இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தியில் இயேசுவும், இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிக்க பயந்து ஓடினாலும், இந்த உலகம் தனக்கு துறகின்ற துன்பங்களை குறித்து அவர் பயந்து இயேசுவை மறுக்க அல்லது கடவுளுடைய பணியை செய்ய மறுத்த போதும், இன்றைய நற்செய்தியில் ராயப்பர் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி சொன்னபோது துன்பமில்லாமல் கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பியவராய் இயேசுவின் மகிமையான சீடராக இருப்பதன் அர்த்தத்தை, ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலையையும் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டம் சொல்லப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி நடக்கும், எப்படி நிகழும், நான் எப்படி செய்ய போகிறேன் என்று யோசிக்கவில்லை. என்னை அழைக்கிறவர், என்னை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கிறவர், தன் மீட்பு பணிக்காக அழைக்கிறவர் என் தேவன் கடவுள், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கண்டபோது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த பின்னணியிலே இந்த மைய கருத்தை தான் இன்றைய ஞாயிறு வழிபாடும் ஞாயிறு இறைவார்த்தையும் நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வியாபார உலகில் வாழும் மனிதன் வாழ்வை விற்பதும் வாங்குவதும் எதற்கும் ஒரு விலை நிர்ணயிப்பதுமாக இருக்கிறான். வியாபார உலகம் வியாபாரங்களையே நம்பி உள்ளது. விளம்பரங்களுக்கு மனிதனை மூளை செலவை செய்து விளம்பரப்படுத்தும் பொருட்களை நல்லதென நம்பி வாங்கச் செய்வதிலும் பெரும் வெற்றி கொள்கிறது. விளம்பரங்கள் பிராண்டுகளின் பெயர்களை மக்கள் மனதில் பதிய வைத்து விடுகின்றன. விளம்பரங்களில் விளம்பரப்படுத்தும் பொருட்களை நல்லவையா கெட்டவையா, அதற்கான விலை நியாயமானவையா, அந்த பொருள் அவசியம் தேவைதானா என்றெல்லாம் பார்க்காமல் எந்த விலை கொடுத்தும் வாங்க மனிதன் முன் வருகிறான். விலையுயர்ந்த சிகரெட்டுகள், மது வகைகளை வாங்கி குடித்து அழிவதை பற்றியும், நுகர்வு கலாச்சாரம் சமுதாயத்தை சீரழிப்பது பற்றியும் வியாபார பண முதலைகளுக்கு கவலையே இல்லை. மனித வாழ்வை அழிவுக்கு இட்டுச் செல்லும் பொருட்களை விளம்பரப்படுத்தி கோடி கோடிகளாய் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ள தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் குறைவில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு இறையரசு, நித்திய வாழ்வு என்னும் மறைபொருளை விளம்பரம் செய்கிறார். இயேசுவின் உயிரை கொடுத்து தனது இதை நாம் வாங்கிக் கொள்ளவும், இந்த பொருளை மனிதர் அனைவரும் வாங்கி வாழ்வு பெறவும், சிலுவையில் தம்மை அறைந்து தாம் கொல்லப்படவும் இயேசு முன்வருகிறார். சிலுவை மரணம், உயிர்ப்பு வழியாக கிறிஸ்து கொணரும் இந்த இறையரசை அவரது சீடர்களாக வாழ்ந்து நாம் நமதாக்கி கொள்வது எப்படி என்பதை இயேசு நமக்கு இன்று விளக்குகிறார். அதை தன் வாழ்க்கையில் வாழ்ந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு பாடம் எடுக்கிறார். இயேசுவின் சீடராவதற்கு தற்கையளிப்பு, செல்ஃப் டெனாயல் அவசியமாகிறது. அதற்கு முழு அடையாளமாக, முழு அறிகுறியாக இருப்பவள் அன்னை மரியாள். முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தவள். லூக்கா நற்செய்தி 1:28 இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவள். Behold the handmaid of the Lord, be it done to me according to your will என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை மரியாள் ஒரு சீடருக்குரிய அடிப்படையான குணத்தை முழுமையாக பெற்று வாழ்நாள் முழுவதும் அதை முழுமையாக நிறைவேற்றிய இயேசுவின் சிறந்த சீடரும் முதல் சீடருமாக இருக்கிறார். அன்னையிடமிருந்தும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நம் அப்போஸ்தலர்கள் எரேமியாவிடமிருந்தும் நாம் நம்முடைய பயம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தவறான எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாம் உலகப்போக்கிலிருந்து மறந்து இயேசுவின் சீடராவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். நம்மையே இழப்பதும் கையளிப்பதும் நம்மை நாம் முழுமையாக மீட்டுக்கொள்வதற்கே இழக்காதவர்கள், கையளிக்காதவர்கள், கொடுக்காதவர்கள், பகிராதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற பரம ரகசியத்தை இயேசு இன்றைக்கு நமக்கு ஆரோக்கிய அன்னை வழியாக விளக்குகிறார்.
இழப்பு என்பதை மனித வாழ்வில் அடங்கியுள்ள மிகப்பெரிய மறைபொருள் இரகசியமாகவே இயேசு கருதினார். இழப்பு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இழப்பை விரும்பாத மனிதனுக்கு இம்மறைபொருளை எப்படி விளக்குவது என்று இயேசு வழிதேடினார். சிலவற்றை இழக்கையில் அந்த இழப்புக்கு கைமாறாக பெறும் பலன், இன்பம் இழப்பவற்றை விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது என்பதை தமது சீடர்கள் அறிய வேண்டும் என்பதை இயேசு விருப்பம் கொண்டார். ஞானிகள், புனிதர்கள், மகாத்மாக்கள் அந்த இரகசியத்தை அறிந்தவர்கள். அழிந்து போகக்கூடிய கூறியதை இழந்து அழியா புகழை அடைந்தவர்கள் இவர்கள். எல்லாவற்றையும், எதையும், ஏன் உயிரையுமே இழந்தாலும் அதனால் பெறப்போகும் பலனான நிறைவாழ்வை, இறைப்புகழை கண்டுபிடித்து உயிரை தியாகம் செய்தவர்கள் இவர்கள். இந்த இரகசியத்தை, ஞானத்தை அறியாமல் இயேசுவுக்கு சிலுவை மரணம் வேண்டாம் என்று சிந்தித்த சீடர்களுக்கு, குறிப்பாக ராயப்பருக்கு, சிந்திக்கின்ற நமக்கு அன்னை வழியாக ஆண்டவர் பாடம் புகட்டுகிறார். இயேசு தாம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுபவர் எவரும் வாழ்வடைவார் என்று மத்தேயு 16:25 கூறுகிறார். இந்த இரகசியத்தை உணர்ந்தே சீடர்களும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளும் திருச்சபையின் தொடக்க காலம் முதல் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சிகளாய் உயிரை தியாகம் செய்து நிலைவாழ்வை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமது பாடுகள், சிலுவை மரணம் வழியாக ஏற்படும் உயிர்ப்பு இரகசியத்தை சீடர்களுக்கு முன்னறிவித்து அதை நிறைவேற்றி தமது உயிருள்ள சாட்சிகளாக தம் சீடர்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அழியக்கூடிய சிற்றின்பம், பிளஷர், சுகம், கம்ஃபர்ட், பொழுதுபோக்கு, ஆதாயம் போன்றவைகளை தேடி இறைவனின் கொடைகளான அழியாத மகிழ்ச்சி, ஜாய், மன நிம்மதி, பீஸ் போன்றவைகளை தொலைத்துவிட்டு துயரில் வாழும் நம்மை ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவருக்காக நம்மை இழப்பதனால், ஆண்டவருக்காக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதனால் அதில் அடங்கியிருக்கிற இரகசியத்தை, நிறைவாழ்வை, நிம்மதியை, மகிழ்ச்சியை நாம் எப்படி பெறுகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள ஆரோக்கிய அன்னை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறார். பேதுருவின் விசுவாச அறிக்கை கடந்த வாரம் நாம் கேட்டோம். மத்தேயு 16:6 நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று தம்மை குறித்து கூறியதை இயேசு கேட்டு நீ பேறு பெற்றவன் என்று கடந்த ஞாயிறு பேதுருவை ஆண்டவர் பாராட்டினார். இன்றைய நற்செய்தியில் இறையரசின் நற்செய்திக்கும் மனிதகுல மீட்புக்கும் விளையாக தம் உயிரை கையளிக்க நேரிடும் என்பதை தமது சீடர்களுக்கு முதலாக முன்னறிவிக்கிறார். உலகப்போக்கில் துன்பமின்றி சொகுசான வழியில் இறையரசை போதிக்கும் ஒரு புதிய மெசியாவையே, சிலுவையை ஏற்க மறுத்த பேதுருவின் தீய ஆலோசனையை இயேசு முறியடிக்கிறார். இயேசு முறியடிக்கவே என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே என்று ராயப்பரை சாத்தான் என்று சொல்லுகிறார். இதை மத்தேயு நற்செய்தி 16:23 பார்க்கிறோம். பேதுரு சீடர்களுக்கு தலைவனாக இருப்பார் என எதிர்பார்த்த இயேசுவுக்கு அவர் தடைக்கல்லாயிருப்பதை ஏற்க முடியவில்லை. உறுதியான கற்பாறையாக இயேசுவால் உறுதி செய்யப்பட்ட பேதுரு இயேசுவுக்கு முன் உருக்குலைந்த தடைக்கல்லானது ஆச்சரியமாக இருந்தது. பேதுருவின் துன்பமில்லாத, துயரமில்லாத, சோதனை வேதனை இல்லாத, சிலுவை இல்லாத மெசியாவாக தான் பார்த்ததை இயேசுவுக்குள் புகுத்த நினைத்தார். இயேசுவை கட்டாயப்படுத்தவும் முயன்றார். தனியாக அழைத்து இது உமக்கு வேண்டாம் என்று இயேசுவையே கடிந்து கொள்ள முயன்றார். இச்சூழலில்தான் இயேசு பேதுருவிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நீ என் சீடன், எனக்கு பின்னால் வருவதே உன் பணி. என்னை கலிலேயா கதாநாயகனாகவோ நாசரேத்தூர் தச்சரின் மகனாகவோ இனி பார்க்காமல் எருசலேமில் சிலுவைப்பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக மனித குலத்தை மீட்கும் கிறிஸ்துவாக பார்க்கவும், மகிமையுள்ள கடவுளின் மகனாக பார்க்கவும் என்னை பின்தொடரும் சாதாரண சீடனாக, அர்ப்பணிப்புள்ள சீடனாக இருக்கவும் உன்னை அழைக்கிறேன் என்றார். கடவுளின் திட்டத்தை எதிர்ப்பதும் மறுப்பதும் சாத்தானின் வேலை. அந்த வேலையை செய்த பேதுருவை என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே என்று இயேசு கடிந்து கொள்கிறார். ஏனெனில் கடவுளின் திட்டமும் விருப்பமும் அருளுக்கு தடையாக இருப்பதும் எதுவும் தீயதும் தீச்செயலும் சாத்தானுடைய செயலுமாக இருக்கிறது. இயேசு தமது பாடுகளை குறித்து இறை திட்டத்தை வேண்டாம் என்று தடை செய்த பேதுருவின் எண்ணத்தை தீயதென்று சுட்டிக்காட்டவே அவரை சாத்தானே என்கிறார். இயேசு நற்செய்திக்காக, இறையரசுக்காக, மனிதர்களின் மீட்புக்காக தம்முயிரையும் கையளிக்க துணிந்து விட்டார். அதிலிருந்து அவரை பின்வாங்கப் போவதில்லை. இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார். அவரது சீடர்களும் சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும்.
இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ முற்படுகையில் நேரும் இடர்கள், சிலுவைகளை சமாளிக்கவும், ஏன் தங்களின் உயிரையே கையளிக்கவும் தயாராக இருக்கவும் வேண்டும் என்கிறார் இயேசு. 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் கடவுளின் திட்டத்தை தேர்ந்து தெளிந்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நற்செய்தியை கேட்கின்ற இயேசுவின் சீடர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆரோக்கிய அன்னையும் நாசரேத்தூர் இளம்பெண்ணான நான், சாதாரண பெண்ணான நான், சுவக்கின் அன்னம்மாளுக்கு குழந்தையாக பிறந்த நான், கடவுளுடைய கண்ணுக்கு விலையேற பெற்றவளாக மாறியதும், அமல உறுப்புவையானதும், என்றும் கன்னியானதும், விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதும், கடவுளுடைய திருமகனையே பெற்றெடுக்கும் பேறு பெற்றதும், கடவுளால் அருள் நிறைந்தவளை என்று சொல்லப்பட்டதும், கடவுள் எனக்கு கொடுத்த கொடை. நான் முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சீடராக எந்த விதத்திலும் என்னை பற்றி, என்னுடைய சுகத்தை பற்றி, இவ்வுலகத்தை பற்றி கவலைப்படாமல் கடவுளே கதி என்று, கடவுளே பிரதானம் என்று வாழ்ந்ததனால் கடவுள் எனக்கு வழங்கிய சிறப்பான சலுகைகள், சிறப்பான கொடைகள் என்பதையும் நமக்கு விளக்கி சிறந்த சீடராக வாழ அழைக்கிறார். ஜோசிய அரசனின் ஆட்சி காலத்தில் எருசலேமில் அரசியல் ஆன்மீக மறுமலர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசனுக்கு உதவியாக இருந்தவர் எரேமியா இறைவாக்கினர். 40 ஆண்டுகள் இறைவாக்குரைக்கும் பணியில் கிமு 597 பபிலோனுக்கு அடிமைகளாக செல்வதையும், எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படும், யூதா அழியும் என்பதையும் எடுத்துரைத்தார். இவைகள் மக்களின் பாவங்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்றும் எரேமியா மக்களுக்கு அவர் குறித்து காட்டினார். இதை கேட்ட மக்கள் அவரை பழித்துரைத்தும் அவமானப்படுத்தியும் கொடும் துயரங்கள் இழைத்தும் துன்புறுத்தினர். இந்த சூழலில் தன்னை அழைத்த கடவுள் தன்னை ஏமாற்றி விட்டதாக, கைவிட்டு விட்டதாக மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி, அவர் பெயரை நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறது, அதனை அடைக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று எரேமியா இறைவாக்கினர் 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செயலை நாம் செய்வதிலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நாம் தப்பி ஓட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற, அவருடைய சீடர்களாக நாம் வாழ நினைக்க நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு நமக்குள் பற்றி எரியும் தீயாக இருந்து நம்மை கடவுளின் சீடர்களாக மாற்றும் என்பதை எரேமியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் விளக்குவதை பார்க்கிறோம். இறைவாக்கு பணியிலிருந்து தப்பித்து செல்ல முடியாது தனது நிலை குறித்து கடவுளிடமே அவர் முறையிடுகிறார். நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாம் கடவுளிடம் முறையிடலாம், கடவுளிடம் நாம் எதையும் கேட்கலாம். நம்முடைய தாழ்நிலையை கண்டு நமக்கு அரும்பெரும் செயல்களை ஆண்டவர் புரிவார் என்று அன்னை மரியாள் சொல்வது போல, தனக்குள் பற்றி எரியும் இறைவார்த்தையை உணர்ந்தவராய் கடவுளை தம்முடன் உள்ள வலிமை மிக்கவராக உணர்கிறார் என்று எரேமியா 20:11 நாம் வாசிக்கிறோம். ஆக நமக்குள் பற்றி எரியும் கடவுளுடைய அழைப்பை நாம் உணர்ந்தால், கடவுள் நம்மோடு வலிமை மிக்க வீரராக இருந்து நம்முடைய அழைப்பின் பணியிலே, அவர் தந்த செயலிலே, இயேசுவை சிலுவையிலே உயிர்ப்பிக்க செய்து வெற்றியடைய செய்தவர், அன்னை மரியாளை விண்ணிற்கு அரசியாக்கி விண்ணிற்கு எடுத்துக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தியவர், இந்த புனிதர்களை, சீடர்களை எல்லாம், பயந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் பலமிக்கவர்களாக தம் சாட்சிகளாக மாறி விண்ணகரை 12 கோத்திரங்களின் அரியணையில் வீற்றிருக்க செய்கிறவர் நம்மையும் சிறந்த சீடர்களாக மாற்றுவார். இந்த உலக துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை நமக்கு முன்னால் கொண்டு உலகத்தை பின்னுக்கு தள்ளி வாழ அழைக்கப்படுகிறோம். பேதுரு இயேசுவுக்கு சிலுவை சாவு வேண்டாம் என்பது போல எரேமியா நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய மாட்டேன், விலகிச் செல்லுகிறேன் என்று விரக்தியில் புலம்பினாலும் தனக்கேற்பட்ட அவமானம், பழிச்சொல், துன்பங்கள் இறைவாக்குரைக்கும் பணியை கைவிடும் அளவுக்கு அவரது அழைப்பின் ஆன்மீக பலத்தை குலைத்துவிட்ட நிலையிலும் அழைப்பை அவரால் விடுக்க முடியவில்லை. கடவுள் அவரோடு இருந்து அவருக்கு ஆற்றல் கொடுத்ததை பார்க்கிறோம். அழைப்பு தனக்குள் பற்றி எரியும் தீ போல் உள்ளதை உணர்கிறார். தமது கிறிஸ்தவ அழைப்பை பற்றி எரியும் தீயாக உணர்கையில் நாமும் இறைவாக்குரைக்கும் இயேசுவின் சீடர்களாக தமது சிலுவையை சுமந்து வாழும் அழைப்பை புறக்கணிக்க முடியாது. நமக்கு திருமுழுக்கின் போது ஊற்றப்பட்ட தூய ஆவியின் தீயை அவியாது அணையாது காத்து நற்செய்தியை அறிவிப்போம். இயேசு மெசியா, இறைமகன், போதகர், குரு என்பதை அவரது சீடர்கள் நன்கு அறிந்து அறிக்கையிட்டார்கள். இவ்விசுவாசத்தை கண்ட இயேசு அவர்களை தமது சீடர்களாக இருக்கவும் தம்மை பின்தொடரவும் அழைத்தார். பின்பற்றுதல் என்பது ஒருவரின் போதனையை கேட்டு அதன்படி வாழ்ந்து அவரை பின்தொடர்வது எனலாம். தலைவருக்கு பின் நடந்து செல்வது என்பதை விட உள்ளார்ந்த விதத்தில் தான், தனது, எனது குடும்பம்,
என் விருப்பம், என் வெற்றி, என் மகிமை, இவ்வுலகம் தரும் உயர்வு என்ற உணர்வை கைவிடுவதும், தன்னை பற்றிய எண்ணத்தை மறந்து தான் பின்பற்றுபவர் மீது தமது எண்ணத்தை திருப்பவும் வேண்டும் என்பதை அன்னையின் மரியாவின் வாழ்விலிருந்து நாம் ஆழமாக அறிய முடியும். இவ்வுலக வாழ்வு பொருளற்றது, தேவையற்றது என்ற பொருளில் அல்லாது, இயேசு வாக்களிக்கும் நித்திய வாழ்வு இவ்வுலக வாழ்வை விட 1000 மடங்கு உயர்ந்தது என்றும் உணரும் நிலை. தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்த இயேசு, என்னை அனுப்பியவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்வது முடிப்பதுமே எனது உணவு என்று யோவான் நற்செய்தி 4:34 கூறுவதை பார்க்கிறோம். இயேசு தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற இறைவனுக்குரிய நிலையை பற்றி கொண்டிருக்காமல் தம்மையே தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பாக தம்மை வெறுமையாக்கினார் என்று பிலிப்பியர்கள் திருமுகத்திலே புனித பவுலடியார் 2வது அதிகாரம் 6 - 8 வரை உள்ள வசனங்களில் சொல்வதை பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றுவதில் உள்ள 2வது நிபந்தனை நமது சிலுவையை சுமக்க வேண்டும். இதுவும் தம்மையே துறப்பதற்கு சமமான ஒன்று. சிலுவை நம் வாழ்வில் நற்செய்தியின்படி இயேசுவின் சீடர்களாய் வாழ்வதில் எதிர்கொள்ளும் சவால்கள், துன்பங்கள், பீடர்கள், தடைகள், நெருக்கடிகள் குறிக்கும் அடையாளமாக உள்ளன. கிறிஸ்தவன் என்பவன் இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு உயிர் தியாகம் செய்யவும் அஞ்சான். தன் சிலுவையை சுமக்காமல் எனக்கு பின் வருபவர் எவரும் எனக்கு உகந்த சீடராய் இருக்க முடியாது என்று லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்தில் 26, 27 வசனங்களிலே சொல்லுகிறார். இந்த நிகழ்வை நீங்கள் அன்னை மரியாள் வாழ்க்கையில் பார்த்தால் அவள் அடையாத துன்பம் இல்லை. கருவறையிலிருந்து கல்லறை வரை அவள் பட்ட கஷ்டங்கள், அவள் பட்ட வேதனைகள், அவள் பட்ட புறக்கணிப்புகள், அவள் அடைந்த துன்பங்கள் இயேசுவின் கொண்டு வருகின்ற அந்த மீட்பு பணியை செய்வதில் உடன் மீட்பராக ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுப்பதில், வழிகாட்டுவதில் கல்வாரி வரை ஓடி இயேசுவின் இறப்புக்கு பின்பும் அவருடைய சீடர்களை ஒன்று சேர்த்து திருச்சபைக்கு வழிகாட்டியாக திருச்சபையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கின்ற வரையில் மட்டுமல்ல, இன்று வரை திருச்சபையை இயேசுவோடு இணைத்து அருள் பெறச் செய்வதிலே ஆண்டவருக்கு உகந்த சீடராக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் தமக்கு ஒரு புது வாழ்வை வாக்களிக்கிறார். இயேசு வாக்களிக்கும் இந்த புது வாழ்வு சிலுவை, பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. இந்த புது வாழ்வு ஆன்மாவை மட்டுமல்ல, முழு மனிதரையே உள்ளடக்கிய வாழ்வாகும். தந்தையின் தாயின் கருவறையில் உருவாகி உலகில் தோன்றி தம் மரணத்தில் அழியும் ஒன்றல்ல இயேசு வாக்களிக்கும் புது வாழ்வு. இயேசு வாக்களிக்கும் வாழ்வுக்கு முடிவே இல்லை. தமது உயிரை தியாகம் செய்தாவது இந்த முடிவில்லாத வாழ்வை அடைய நாம் முயல வேண்டும் என்பதே இயேசு வலியுறுத்தும் இறையாட்சி செய்தியாகும். உடலையும் ஆன்மாவையும் உலகையும் ஆன்மீகத்தையும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானதாக காட்டும் ஆன்மீகத்தை இயேசுவுக்கு ஏற்புடைய ஆன்மீகமாக நாம் பார்க்கக்கூடாது. அது இயேசுவுக்கும் ஏற்புடையதல்ல. இவ்வுலகில் வாழ்கையில் மறு உலகில் நித்திய வாழ்வை அடைய எதையும் இழக்க தயாராகும் மனநிலையே இயேசு விரும்பிய இறையரசு ஆன்மீகமாகும். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 16:26 கேட்பதை நாம் பார்க்கிறோம். இறையாட்சிக்காகவும் நிறைவாழ்வுக்காகவும் இவ்வுலகில் நாம் பற்றி கொண்டுள்ளவைகளை துறக்கவும் தமது சிலுவைகளை சுமக்கவும் இயேசு நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை முழுமையாக ஏற்று முழுமையாக நிறைவேற்றியவர் ஆரோக்கிய அன்னை. மாயைகளை தேடி அலைந்து அழிந்து போகும் விட்டில் பூச்சிகளாக நிஜங்களை இழந்து தவிக்கும் நிலைக்கு உங்கள் வாழ்வு செல்லக்கூடாது என்பதே இயேசு அன்னை வழியாக நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவும் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பதும் இயேசுவின் சீடராக இருப்பதும் சிலுவைகளுடன் கூடிய வாழ்வு என்பதை தமது சீடர்களுக்கு இயேசு விளக்கினார். இயேசுவின் சீடர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டியவைகள் கடவுள். சீடர்கள் தங்கள் எண்ணங்களை கடவுளுக்குள் புகுத்தாது கடவுளின் திட்டம், விருப்பத்தை கண்டுபிடித்து அதை தங்களின் திட்டமாக்கி வாழ வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி. இயேசு போதிக்கும் உண்மை, நீதி, நேர்மை என்னும் விழுமியங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பிறரை வஞ்சிப்பதும் ஊழல் செய்வதும் தவறு என்று தெரியும். ஆனால் வசதியாக வாழ்வது எப்படி, பொழப்பு நடத்துவது எப்படி, 4 பேர் போல நானும் நல்லபடியாக எப்படி வாழ முடியும் போன்ற மனநிலைகளுடன் வாழும் மனிதர்களுக்கு இன்றைய நற்செய்தி அன்னை மரியாள் பெரும் சவால்தான். ஒரு சீடராக இயேசுவுக்கு பின்னால் நடக்க வேண்டிய பேதுருவை கண்டிக்கிறார். உலக பார்வையுடன் இயேசுவுக்கு முன் நடக்க விரும்பாத ராயப்பரை இயேசு திருத்துகிறார். ஆதி பெற்றோர் கடவுளைப் போலவும் கடவுளாகவும் மாற விரும்பி நன்றி கெட்ட தனத்தினாலேயே கடவுள் கொடுத்த அருள்நிலையை, அருள் வாழ்வை இழந்தனர்.
கடவுளின் பேரன்பை, மன்னிப்பை, கருணையை, இரக்கத்தை தவறாக பயன்படுத்த முயல்வோருக்கான எச்சரிக்கையாகவும் கடவுள் உருவாக்கிய புதிய படைப்பும் அதிசய படைப்புமான அன்னை மரியாவின் பிறப்பை நாம் கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் நாளையிலே கடவுளின் கருணையும் பேரன்பும் அவருடைய வல்லமையும் கருணையும் இரக்கத்தையும் நன்றாக உணர்ந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு அடிமையாக இருப்பதில், கடவுளுக்கு சீடராக இருப்பதில், கடவுளுக்காக தன் வாழ்க்கையை மறுப்பதில், துறப்பதில், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மணிமுடியாக சூட்டப்பட்ட விண்ணக அரசியாக கடவுளின் தாயாக மாற்றப்பட்ட மகிமை மிக்கவளாக மாறியாள் என்பது நமக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் இயேசுவை நமக்கு முன்னால் நிறுத்தி, சிலுவையை நமக்கு முன்னால் நிறுத்தி, மரியன்னையின் வாழ்க்கையை நம் பாடமாக மாற்றி உலகத்தை பின்னுக்கு தள்ளி இயேசுவின் சிறந்த சீடர்களாக வாழ முடியும் என்பதற்கு மரியன்னை நமக்கு நம்பிக்கையின் அடிவாளமாக இருக்கிறார். நாம் நம் விருப்பப்படி வாழ்ந்ததும் நமது செயல்களுக்கு நாமே நியாயம் கற்பித்தும் நாம் செய்வதுதான் சரி என்ற கருத்தும் இப்படிப்பட்ட மனநிலையுடன் வாடுவது ஒரு குருவாகவோ ஆயராகவோ ஒரு சாதாரண கிறிஸ்தவனாகவோ இருந்தாலும் அது அழிவுக்கான வாழ்வுதான். இது அழிவுக்கான பாதை. கடவுளின் சிலுவை வழியில் இயேசுவின் பின்னால் இயேசுவின் சீடர்களாய் பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். அதற்காக ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபிப்போம். சிலுவை நமக்கு முன்னால் இருக்கட்டும், கடவுள் எப்பொழுதும் நமக்கு முன்னால் இருக்கட்டும். உலகத்தை பின்னுக்கு தள்ளி ஆண்டவரை முன்னிறுத்தி நம் விசுவாச பயணத்தில் ஓடுவோம். அன்னை மரியாளைப் போல ஆண்டவர் நம்மை வெற்றியின் சீடராக, சிறந்த சீடராக, ஆண்டவருக்கு சாட்சியம் பகரும் சீடராக, நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற அழிவில்லாத வாழ்வை பெறுகின்ற மக்களாக வாழ்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே உலகத்தில் கொரோனா தொற்று முழுமையாக நீங்குவதற்கு வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்தின் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமையான வல்லமையுள்ள நற்கருணை ஆண்டவர் மத்தியிலே நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற தேவனை வரவேற்கிறவர்களாய் ஆராதனைக்கும் மகிமைக்கும் உரியவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருடைய அருளை வல்லமையை ஆரோக்கிய அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவரை போற்றி துதிப்போம்.
Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கனவின் புனித சூசையப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கனவின் புனித சூசையப்பரே. எங்களுக்காக வேண்டிக் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த ஜெபமாலையிலும் அன்னையினுடைய பிரார்த்தனையிலும் வேண்டுதல்களிலும் நற்கருணை ஆசைகளும் பங்கெடுக்கிறோம் பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இதோ ஆரோக்கிய அன்னையை உற்று நோக்கி அவருடைய அன்பு மகனை நற்கருணை பிரசன்னத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே உடன்படிக்கை பேழையும் அந்த உடன்படிக்கை பேழையில் உயிருள்ள கடவுளுமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பே பிரசன்னமாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் நேரமும் கிருபையின் நேரமும் நம் இல்லங்கள் மீது பொழியப்படுவதாக. நோய்வாய்ப்பட்டிருக்கிற நம் பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. ஆரோக்கிய அன்னை அம்மா என்று போர்க்கார சிறுவன் அழைத்த போதும் பால்கார சிறுவன் அழைத்த போதும் தன் திருமகனுக்கு அவர்களிடமிருந்து மோரையும் பாலையும் வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வார்த்த, அவர்கள் வாழ்க்கையில் புதுமையாக நடக்க செய்த, அவர்களுடைய ஊனத்தை நீக்கிய அந்த ஆரோக்கிய அன்னை போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு புதுமையாக கடலின் கொந்தளிப்பிலிருந்து காப்பாற்றி அற்புதம் செய்த அன்னை நம் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா முடக்கங்களையும், எல்லா கொந்தளிப்புகளையும், குறிப்பாக கொரோனா தொற்றையும் தன் மகனிடம் காணாமல் பரிந்து பேசியது போல, மகனே உன் பிள்ளைகள் கொள்ளை நோயினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், பொருளாதார சிக்கலிலே இருக்கிறார்கள், குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உம்முடைய கிருபையை பெற்றுக் கொடுக்க என்று ஜெபிக்கிற அந்த ஆரோக்கிய அன்னையின் கிருபை நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வேண்டுதல்களும் இந்த 10 நாள் நவநாட்களும் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே அற்புதமாக நடைபெற மக்கள் அனைவருடைய இதயங்களும் அவர்களுடைய பார்வையும் வேளாங்கண்ணி நோக்கி திரும்பி இருக்க, வேலை நகரிலிருந்து ஆரோக்கிய அன்னை அவர்கள் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் சென்று எல்லா பங்குகளுக்கும் சென்று தஞ்சாவூர் மறை மாவட்டத்தையும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களையும் அதன் ஆயர்களையும் குருக்களையும் கண்ணியர்களையும் இறைமக்களையும் வேளாங்கண்ணி பக்தர்கள் எல்லாரையும் இந்த அற்புதமான நற்கருணை வல்லமையினால் ஆரோக்கியத்தை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக் கொள்வோம்.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரை பலனை ஏற்று நற்கருணை ஆண்டவர் நம் குடும்பங்களையும் நம் குழந்தைகளையும் நம் வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் நாம் அன்னையை நோக்கி எழுப்புகின்ற எல்லா அபயக்குரலையும் ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவருடைய ஆசிரியை பெற கலந்துரைத்து இயேசுவே தொடும் ஆண்டவரே, இயேசுவே எங்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆரோக்கிய அன்னை வழியாக எங்களுக்கு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடும் ஆண்டவரே என்று உருக்கமாக ஜெபிப்போம்.